ஔவையின் ஆத்திசூடி. ஐயமிட்டு உண். ஐயம் என்ற வார்த்தைக்கு பசி என்பது பொருள். இட்டு என்ற வார்த்தைக்கு கொடுத்தல் என்பது பொருள். உண் என்ற வார்த்தைக்கு உண்ணுதல் என்பது பொருள். பசி என வருவோருக்கு உணவளித்த பின்பே நாம் சாப்பிட வேண்டும் என்பது ஐயமிட்டு உண் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையேல் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் மகாகவி பாரதியார். இதுவே இந்த ஆத்திசூடிக்கு சிறந்த உதாரணம். பசி என வருவோருக்கு உணவளிப்பது மனிதநேயத்தின் உச்சகட்டம். மேலும் இதற்கு சிறந்த உதாரணம் நம் இல்லங்களில் இருக்கும் இல்லத்தரசிகளே. பொதுவாகவே சமைத்த உணவை வீட்டிலுள்ள அனைவருக்கும் கொடுத்த பிறகே உண்ணும் பழக்கமுடையவர்கள் நம்முடைய இல்லத்தரசிகள். அது ஏன் என்றால், பசி என வருவோருக்கு அவருடைய பசியை போக்கிய பிறகே தான் உணவருந்த வேண்டும் என்ற உன்னத நோக்கமாகும். இத்தகைய பாரம்பரிய மரபில் வந்த நாம் இதை பின்பற்றுவோம். ஐயமிட்டு உண்போம்.